சொல்லிட்டு ஒரு கதை சொல்லணும். இது வந்து புது கதைலாம் இல்ல, நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்த கதையா தான் இருக்கும். நீங்களும் கண்பட பார்த்திருப்பீங்க. என் கூட்டாளி வந்து காலைல வேலைக்கு போவான், சாயந்தரம் வீட்டுக்கு வருவான், நைட்டு வேலைக்கு போயிடுவான். பார்ட் டைமா லாலா மூஃபு, ஃபுட் பண்டா, கிராப் இந்த மாதிரி போயிடுவான். லீவு நாளில் பார்த்தோம்னா ஏதாவது சாரி மாக்கான்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்ப கூப்பிட்டு கேட்கறப்ப, ஏன்டா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, இப்படி மாடு மாதிரி வேலை செஞ்சு என்னடா இருக்குன்னு கேட்கறப்ப, இல்ல காசு வேணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு பேசுறப்ப நல்லாதான் இருந்துச்சு. இப்ப எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா, மாடு மாதிரி வேலை செய்யறோம், ஒரு காசு வருது, ஒரே நாளை முடிக்கிறதுக்காக போய் மட்டும் இந்த 30 நாள் வேலை செய்யறோம், முடிச்சு போட்டு என்ன பண்ணோம், திருப்பி ரிப்பீட் வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம், இதை ரிப்பீட்லயே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, இது ரைட்டா இல்லையான்னு நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு தூரம் சம்பாதிக்கிற, அதுல ஒரு பங்கு எடுத்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்ட அப்படின்னா அது உனக்கு மாசம் மாசம் காசு கொடுத்துக்கிட்டு இருக்கும். உன்னோட பேர்டனை அப்படியே குறைச்சிருக்கும். உன்னோட 3 வேலையை 2 வேலையை ஆக்கி இருக்கும், 2 வேலையை 1 வேலையை ஆக்கி விட்டுருக்கும். இந்த மாதிரி நம்மள பல பேர் இந்த விஷயம் தெரியாம இருக்கும். பெட்டர் டூ யுவர் ஓன் ரிசர்ச். நான் ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கேன், உங்களுக்கு கான்சிஸ்டன்டா மந்த்லி பேசிஸ்ல உங்களோட கேபிட்டல் திருப்பி நீங்க எடுத்துக்க முடியும். நீங்க எவ்வளவு போடுறீங்களோ திருப்பி அதை எடுத்துக்கவும் முடியும், 10,000 வரைக்கும் உங்களுக்கு லாபமும் வருது. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்பயே கான்டாக்ட் பண்ணி கேளுங்க கைஸ்.